வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லார்ஜ் சாம்பிளிங்கில் சிங்கிள் ப்ரப்போசன்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ரப்போசன் அப்படின்றது ரொம்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 45 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 45 அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த 45/50 இதுதான் என்னென்னா ப்ரப்போசன். ஓகேவா? இப்போ சிங்கிள் ப்ரப்போசன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுற ப்ராப்ளமில் ஒரே ஒரு ப்ரப்போஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சிங்கிள் ப்ரப்போஷன் ப்ராப்ளம். ஸோ இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். A coin is tossed 144 times. A coin is tossed 144 times and a person gets 80 heads. And a person gets 80 heads. Can we say that the coin is unbiased one? Can we say that the coin is unbiased one? So first line என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a coin is tossed 144 times. ஸோ ஒரு காயின் எத்தனை தடவை டாஸ் பண்ணுறாங்க? 144 டைம்ஸ் டாஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுதான் என்னது நம்மளுக்கு என். ஸோ இது கிரேட்டர் தென் 30. கிரேட்டர் தென் 30னா அது லார்ஜ் சாம்பிள். ஓகேவா? அண்ட் எ பெர்சன் கெட்ஸ் 80 ஹெட்ஸ். அப்போ நம்ம ப்ராப்ளமில் என்ன கன்சிடர் பண்ணுறோம்னா, கெட்டிங் ஹெட்டு தான் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இங்கே சக்ஸஸ் அப்படின்றது கெட்டிங் ஹெட்டு தான் என்னது சக்ஸஸ். ஸோ இந்த சக்ஸஸ் எத்தனை தடவை நடந்திருக்குன்னா 80 டைம்ஸ் நடந்திருக்கு. Can we say that the problem is unbiased one? ஸோ இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம இந்த காயின் அன்பியஸ்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம செக் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு நல் ஹைபாத்தசிஸை செட் பண்ணிக்கோங்க. செட் H0 நல் ஹைபாத்தசிஸ் H0 ஆஸ் காயின் இஸ் அன்பியஸ்டு. ஏன்னா நம்ம இங்கே செக் பண்ணுறது என்ன செக் பண்ணுறோம்? அன்பியஸ்டுன்னு தான் செக் பண்ணுறோம். ஸோ இதையே நல் ஹைபாத்தசிஸாக எடுத்துக்கோங்க. காயின் இஸ் அன்பியஸ்டு. n ஈக்குவல் டு 144. இங்கே ஃபஸ்ட் லைனில் தான் கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ 144. P கேபிட்டல் P அப்படின்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். சரியா? கேபிட்டல் P அப்படின்றது என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். இங்கே நான் ஆல்ரெடி சொன்னேன், சக்ஸஸ் அப்படின்றது கெட்டிங் ஹெட்டு தான் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ கேபிட்டல் P அப்படின்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ஹெட். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ஹெட் எவ்வளவு? 1/2. இது ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு காயின் நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2. ஸோ அப்போ கேபிட்டல் P ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 1/2. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் Q. கேபிட்டல் Q ஈக்குவல் டு 1 - P. இது ஃபார்முலா. கேபிட்டல் Q ஈக்குவல் டு 1 - P. ஸோ இந்த Pக்கு பதிலாக 1/2 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா Qவோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 1/2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் X. கேபிட்டல் X அப்படின்றது நம்பர் ஆஃப் சக்ஸஸஸ். இங்கே நான் ஆல்ரெடி சொன்னேன், சக்ஸஸ் அப்படின்றது என்னது கெட்டிங் ஹெட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சக்ஸஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் கெட்டிங் ஹெட்டு. இங்கே எத்தனை தடவை ஹெட்டு கிடச்சிருக்கு? 80 டைம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அது இங்கே 80 போட்டுக்கோங்க. இப்போ கேபிட்டல் X ஈக்குவல் டு என்னது 80. ஸோ அப்போ சிங்கிள் ப்ரொபோஷன் ப்ராப்ளம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கனால இசட்க்கு ஃபார்முலா தான். இசட் ஈக்குவல் டு x - np டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் npq. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு x 80 மைனஸ் ஸ்மால் n 144 into capital P. capital P ஓட வேல்யூ 1/2 ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் npq. ஸ்கொயர் ரூட் ஆஃப் n க்கு பதிலாக 144, p and q ரெண்டுக்குமே எவ்வளவு? 1/2 வேல்யூ. அது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 1.33 கிடைக்குது. ஸோ அப்போ z ஈக்குவல் டு 1.33. மாடுலஸ் அப்ளை பண்ணோம்னா மாடுலஸ் z ஈக்குவல் டு 1.33 கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ஃபான்றது ப்ராப்ளம்லாம் கொடுக்கல. ஸோ அதனால் இங்கே லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா 5% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறணும். ஓகேவா? 5% அப்படின்னா 0.05. ஸோ இப்போ இசட் ஆல்ஃபா கால்குலேட் பண்ணணும். இசட் ஆல்ஃபா ஈக்குவல் டு இசட், இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக 0.05. நீங்கள் இசட் டேபிளில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 1.96 அப்படின்ட்டு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இசட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1.96. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாடுலஸ் இசட் வேல்யூவையும் இசட் ஆல்ஃபாவையும் கம்பேர் பண்ணணும். எது பெருசு எது சிறுசுன்னு பார்க்கணும் நம்ம. இப்போ மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு என்ன இருக்குது? 1.33 இருக்குது. 1.33 இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1.96. 1.96 என்னது? இசட் ஆல்ஃபா. ஸோ அப்போ தேர்ஃபோர் மாடுலஸ் இசட் லெஸ் தென் இசட் ஆல்ஃபான்னு கிடச்சிரும். ஸோ மாடுலஸ் இசட் லெஸ் தென் இசட் ஆல்ஃபாவாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா அக்செப்ட் த நல் ஹைபாத்தசிஸ் H0.
லெஸ் தென் மாடுலஸ் இசட் லெஸ் தென் இசட் ஆல்ஃபான்னு இருந்தால் அக்செப்ட் த நல் ஹைபாத்தசிஸ்னு எடுத்துக்கணும். இதே கிரேட்டர் தானாக இருந்துச்சுன்னா இங்கே ரிஜெக்ட் த நல் ஹைபாத்தசிஸ். ஓகேவா? இப்போ அக்செப்ட் நல் ஹைபாத்தசிஸை நாம் இங்கே அக்செப்ட் பண்ண போகிறோம். நல் ஹைபாத்தசிஸ் என்னது? காயின் இஸ் அன்பயஸ்டு. ஸோ அக்செப்ட் பண்ணுறோம்னா இதுதான் ட்ரூன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போகிறோம்னு அர்த்தம். ஸோ அப்போ ரிசல்ட் என்னது? காயின் இஸ் அன்பயஸ்டு. ஸோ இதே போல் சிங்கிள் ப்ரொபோர்ஷனில் நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A die is thrown 10,000 times and a throw of 1 or 2 was obtained 4,200 times. ஸோ ஒரு டை என்ன செய்கிறோம் அப்படின்னா 10,000 டைம்ஸ் வந்து த்ரோ பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் எ த்ரோ ஆஃப் 1 or 2 வாஸ் அப்டைன்டு 4,200 டைம்ஸ். இப்படி த்ரோ பண்ணும்போது 1 or 2 எத்தனை தடவை கிடச்சிருக்கு அப்படின்னா 4,200 டைம்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எண் வந்து என்னது? எண் வந்து 10,000. 10,000ன்றது கிளியர்லி கிரேட்டர் தென் 30. அப்போ இதுவும் என்னது? லார்ஜ் சாம்பிள் தான். அண்டு கெட்டிங் 1 or 2 இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது? சக்ஸஸ். கெட்டிங் 1 or 2 இதுதான் நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படின்றது. ஸோ இங்கே கெட்டிங் 1 or 2 வந்து நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் கிடச்சிருக்கு? சக்ஸஸ் வந்து எத்தனை தடவை கிடச்சிருக்கு அப்படின்னா 4,200 டைம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே ஒரே ஒரு ப்ரொபோர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 10,000 டைம்ஸில் 4,200 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு சக்சீட் ஆகிருக்கும். இங்கே ஒரே ஒரு ப்ரொபோர்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது சிங்கிள் ப்ரொபோர்ஷன் ப்ராப்ளம் இது. ஆன் த அசம்ஷன் ஆஃப் ரேண்டம் த்ரோயிங் டூ த டேட்டா இண்டிகேட் ஆன் அன்பயஸ்டு டை. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த அசம்ஷனில் இருந்து டை வந்து அன்பயஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி பி பாருங்கள். பி அப்படின்றது வந்து என்னது? கேபிட்டல் பி அப்படின்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். பி என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். இங்கே சக்ஸஸ் அப்படின்றது என்ன சொன்னேன்? கெட்டிங் 1 or 2 தான் சக்ஸஸ். ஸோ அப்போ இங்கே பி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 or 2 விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1. ஒரு டை நம்ம த்ரோ பண்ணும்போது 1 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/6. இங்கே ஆர் கொடுத்துருக்கனால ப்ளஸ் போட்டுக்கோங்க. அதே போல் 2 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதுவும் என்னது? 1/6. 1/6 + 1/6 என்ன வரும்னா 2/6. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/3. ஸோ அப்போ கேபிட்டல் பி ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 1/3. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கியூ. கேபிட்டல் கியூ வந்து என்னது? 1 - கேபிட்டல் பி. பிக்கு பதிலாக 1/3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 - 1/3 கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணும்போது 2/3 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். கிவன் தட் கேபிட்டல் என் ஈக்குவல் டு 10,000. ஃபஸ்ட் லைன்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. சாம்பிள் சைஸ் வந்து எவ்வளோனா 10,000. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் சக்ஸஸஸ். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த முடிக்க சக்ஸஸ் அப்படின்றது கெட்டிங் 1 or 2. ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் கெட்டிங் 1 or 2. ஸோ இங்கே ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க 1 or 2 வந்து எத்தனை டைம்ஸ் கிடச்சிருக்கு? 4,200 டைம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே 4,200 போட்டுக்கோங்க. இப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 4,200. நெக்ஸ்ட் இங்கே நம்ம நல் ஹைபாத்தசிஸ் செட் பண்ணிக்கோம். செட் தான் நல் ஹைபாத்தசிஸ் H0. ஸோ இங்கே ப்ராப்ளமில் என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க? டை வந்து அன்பயஸ்டான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நல் ஹைபாத்தசிஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா டை இஸ் அன்பயஸ்டுன்னு எடுத்துக்கிறணும். ஓகேவா? இது ஃபுல்லாக இது முடிக்க நம்ம பண்ணது எல்லாமே ப்ராப்ளமில் கொடுத்துருக்கதை வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ சிங்கிள் ப்ரொபோர்ஷன் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கேன். சிங்கிள் ப்ரொபோர்ஷன் ப்ராப்ளம்னா இசட்டோட வேல்யூ வந்து கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் என்பி டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்பிக்யூ. ஸோ இந்த எக்ஸு என்பி கியூ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம இங்கே மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 18.4 கிடைக்கிது. ஸோ அப்போ இசட் ஈக்குவல் டு 18.4. இப்போ மாடுலஸ் எடுத்தோம்னா மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 18.4. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இசட்டோட வேல்யூ வந்து -3லேருந்து +3க்குள்ளே தான் இருக்கணும். சரியா? இசட்டோட வேல்யூ வந்து -3லேருந்து +3க்குள்ளே தான் இருக்கணும். பட் இங்கே பார்த்தோம்னா இசட்டோட வேல்யூ மாடுலஸ் இசட்டோட வேல்யூ கிரேட்டர் தென் 3ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ இசட்டோட வேல்யூ கிரேட்டர் தென் 3 அப்படின்னா நல் ஹைபாத்தசிஸ் H0 ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? இசட்டோட வேல்யூ எப்பயுமே -3லேருந்து +3க்குள்ளே தான் இருக்கணும். -3க்கு கீழேயும் போகக்கூடாது, +3க்கு கிரேட்டராகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இங்கே +3 காட்டிலும் கிரேட்டராக இருக்கிறனால நல் ஹைபாத்தசிஸ் H0 இங்கே நாம் ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? H0 நம்ம எப்படி செட் பண்ணோம்னு பாருங்கள். டை இஸ் அன்பயஸ்டுன்னு செட் பண்ணியிருக்கோம். இப்போ ரிஜெக்ட் பண்ணுறனால இது வந்து ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறணும். சரியா? ஸோ டை இஸ் பயஸ்டு ஒன்றுன்னு ஆன்சர் எழுதணும். அவ்வளோதான். ஸோ மீது உள்ளதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.